முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அக்பிர்னி அன் அமலின் யுகர்ரிபுனி மினல் ஜன்னஹ் வ யுபாயிதுனி மினன் நார். எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, அந்த அமலை நான் செய்தால் அந்த அமல் என்னை சுவர்க்கத்துக்கு கிட்டவாக ஆக்க வேணும், நரகத்திலிருந்து தூரமாக்க வேணும். இந்த அமலை சொல்லித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், யா முஆத், லகத் சஅல்த அன் அம்ரின் அதீம். நீங்க கேட்ட கேள்வி இருக்குதே, இது சாதாரணமான கேள்வி இல்லை, ஒரு பெரிய விஷயத்தை கேட்டிருக்கிறீர்கள். பிறகு நபி அவர்கள் அவர்களுக்கு 13 விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். 13 விஷயங்களை சொன்னார்கள். 13ல அதாவது தொழுகை, ஈமான் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, நஃபிலான நோன்பு இருக்கிறது, நஃபிலான சதகா, இப்படியாக பெரும் பெரும் அமல்களாக இருக்கிற முக்கியமான அமல்களை செய்யுமாறு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் கேட்கிறாங்க, நபி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், முஆத், இந்த அமல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படையான ஒன்று இருக்கிறது, அந்த அடிப்படையே சொல்லட்டுமா? அதாவது இந்த 13க்கும் நிபந்தனை, இந்த 13 மூலமாக நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, சொர்க்கத்துக்கு போகணும் என்று எதிர்பார்க்கிறீங்க, இந்த அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, அதுதான் அடிப்படை, அதை சொல்லட்டுமா? யா ரசூலல்லாஹ், ஆச்சரியமாக கேட்கிறாங்க, சொல்லித்தாங்க. இந்த 13 பெரிய அமல்களுக்கு பின்னாலே ஒரு நிபந்தனை இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை வெளியில எடுத்து அதை பிடித்து சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா, இத பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க, நாக்க பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க. நாக்கு பாதுகாப்பாக இல்ல, இத கண்டபடி நீங்க பயன்படுத்துவீங்கடா, பெரிய பெரிய அமல்கள் செய்தும் கூட சில வேளை சொர்க்கத்துக்கு போக முடியாத நிலை உண்டாகலாம். நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.